முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் 3 வசனம் 27 முதல் 34 முடிய. பிள்ளாய், உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பவர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றார்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவறுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார், நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளோர்களுக்கோ கருணை காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் 8 வசனம் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத்தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்தும் தமக்கு உண்டென அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.